Hi students, it's me Mona. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸ்டூடண்ட்ஸ், நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒன்று சொல்லி தர போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அவங்கக்கிட்ட சிஸ்டம் இருக்கா அப்படின்னு தெரியாது. பட் ப்ரோக்ராமிங்கை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால் கண்டிப்பாக கம்பல்சரி எல்லாத்துக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோனு இருக்கும். அதனால் ஸ்மார்ட் ஃபோன்லேயே நம்ம பைத்தானை இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லோரும் வந்து டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. டேட்டா இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கூகுள் பேங்கிற இடத்துல நம்ம பைத்தான் 3 தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ 3rd வெர்ஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் சிலபஸ் படி. ஸோ பைத்தான் 3 நான் கொடுக்குறேன். கொடுத்தேன்னா பாருங்கள், இந்த இடத்துல பைராய்டு 3 ஃபஸ்ட் ஒன் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பைராய்டு 3, அதாவது பைட்ராய்டு 3 ஐடி ஃபார் பைத்தான் 3ன்னு இருக்குது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதையே ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, சீக்கிரம் ஆயிரும். இதில் என்ன அப்படின்னா 48 MB தான் அது. அதனால் உங்களுக்கு வந்து கம்மியான ஸ்பேஸ் தான் பிடிக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்களே நான் சொல்லித்தரக்கூடிய வீடியோஸில் சொல்லித்தரக்கூடிய ப்ரோக்ராம்ஸை உங்களால் ஸ்மார்ட் ஃபோன்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா, நீங்கள் டைப் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்க முடியும். கம்பல்சரி உங்களுடைய ப்ரோக்ராமிங் இன்ட்ரெஸ்ட்டும் இன்னும் ஜாஸ்தியாகும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க ப்ரோக்ராமிங் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ அது இப்போ முடிய போகுது. ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து உங்களுக்கு ப்ராசஸை முடிஞ்சு இப்போ மறுபடியும் உள்ளே உங்களுக்கு சிஸ்டத்தில் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு இதாகிட்டுருக்கு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்கேன் ஆன பின்னாடி கீழே ஓப்பன் இருக்குது பாருங்கள், அந்த ஓப்பனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இன்ஸ்டாலிங் பைத்தான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கும். சீக்கிரம் ஆயிரும் அது. ப்ராசஸ் முடிஞ்சோன்னே இப்போ 100% கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேலே பாருங்கள் நியூன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ட்ரப்டர் அண்ட் டெர்மினல்னு இருக்குது பாருங்கள். இப்போ நான் இன்ட்ரப்டரை கிளிக் பண்ணினோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது எந்த இன்ட்ராக்டிவ் மோடுக்கு வந்துடுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இமீடியட்டாக உங்களுக்கு ஆன்சர் வேணுங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் பண்ணுவோம். நான் ஜஸ்ட் 4+5ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுது பாருங்கள், 9ன்னு வருது. ஸோ இது இன்ட்ராக்டிவ் மோடாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஸ்கிரிப்ட் மோடுக்கு வந்துட்டேன். இந்த ஸ்கிரிப்ட் மோடில் பாருங்கள், ஜஸ்ட் நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறேன். பிரிண்ட்டு கீபோர்டு கீழேயே இருக்கும், உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட்டு பிரிண்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட் ஹை அப்படின்னு மட்டும் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணணும். இன்சைட் இருக்கிற ஃபோல்டரில் பாருங்கள் சேவ்னு இருக்கா. ஸோ சேவ் நம்ம எப்போ பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். இப்போ ஜஸ்ட் அலோவ் பைராய்டு 3 to access ஃபோட்டோஸ்னாலாம் வருது. ஸோ நான் அதெல்லாமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அலோவ் பண்ணுறதுக்காக அலோவ்னு கொடுத்துட்டேன். உள்ள சிஸ்டத்தில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் அலோவ் பண்ணணுங்கிறக்காக இந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல போய் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் ஃபோல்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் சேவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா டிசிஎம்குள்ளே போகிறேன். டிசிஎம்குள்ளே போய் cswithmona அப்படிங்கிறதுக்குள்ளே தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணுறேன்னு வைங்க. இதில் போய் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதையை செலக்ட் பண்ணிட்டேன். இதில் செலக்ட் பண்ணிவிட்டு நேம் கொடுக்குறேன். ஜஸ்ட் இது ப்ரோக்ராம் வந்து நியூ ப்ரோக்ராமுங்கிறங்காட்டிக்கு ஜஸ்ட் நியூ அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துருக்குறேன். .pyங்கிறது அங்கே ஆல்ரெடி இருக்கும். கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நியூ .pyன்னு வந்துருச்சு. கீழே இந்த எல்லோ கலர் பட்டன் இருக்கு பாருங்கள், இதுதான் ரன் ஆப்ஷனு. அதையே நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா இப்போ பாருங்கள் ஹைங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸில் கொடுக்கக்கூடிய கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் சிம்பிள்ஸு, நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறப்போ கம்பல்சரி ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ லேப்டாப்பு பிசிலேன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், ஸ்மார்ட் ஃபோன்லேயே நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது வேறு எது உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்பல்சரி நான் போடக்கூடிய ப்ரோக்ராம்ஸை நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே ரன் பண்ணி பாருங்கள். Thank you students.